நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், கொள்கை ரீதியாக தான் எதிரி. கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஆனா கான்ஸ்டியூஷன் இல்லாம உள்ள இருக்க அரிக்கிற வேலை எல்லாத்தையும் அவங்க முழுசா கொண்டு போறாங்க. உங்கள் ஆதரவுடன் கூடிய அரசினுடைய நிலைப்பாடு என்பது உங்களுக்கு போதுமானதாக இருக்குதான்னு ஒரு அரசு அந்த ஒரு 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 பெரிய ரிஜிடிட்டி இருந்து இல்லையா, அந்த ரிஜிடிட்டி இல்லை இப்போதைக்கு. ஒரு அமைச்சர் வந்து இந்த ஜபமாலையோட கொண்டு வராரு பட்ஜெட்டை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். ஜோசப் விஜயனை கூட ஒரு கிறிஸ்துவன்ற மாதிரி ஒரு பிரச்சனை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இங்க போடக்கூடியவர்கள் அடக்கப்படக்கூடிய அல்ல ஒடுக்கப்படக்கூடிய நிலைமை தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பெல்லட் குண்டு வச்சு அடிச்சாங்க. நீங்க ஆனா மக்கள் மாணவர்னாங்க எழுச்சி 2-3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை வேற, 3 மாசத்துக்கு பிறகு கூட நிலைமை வேற. ஏகப்பட்ட அளவுக்கு வந்து அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கு. இப்போ நாங்கள் அதான் தாவே கவர்மெண்ட் சொன்னோம், போன வாட்டி திமுக தோத்தது காரணம் ஒரு முக்கியமான காரணம் சென்னையில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியாகட்டும் அவருடைய வளர்ச்சியாகட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். டிவியில் காமிச்சிட்டீங்க, அவங்க டிவிலேருந்து எங்கன்னா ரோட்டில் போகும்போது ஆளை காணா என்ன ஆகும்? ரோட்டில் போனால் சிவப்பு கொடி பறக்குது. திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட பலரும் சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டு நீடிக்காது. முதல்ல ஆட்டத்தை கழிச்சிட்டா தான் நிம்மதி வருன்ற மாதிரி ஒரு மனநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்வி கல்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திரு செல்வா அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவோடு தமிழக வெற்றி கழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு பாஜகவுக்கு எதிராக தீவிரமாக இல்லை என்பதாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. பாஜக அப்படிங்கிற பேரை கூட அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து உச்சரிக்கலை என்று கூட திமுக தரப்பிலிருந்து விமர்சிக்கிறாங்க. சுதந்திர தின உரையில் வந்து பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், கொள்கை ரீதியாக தான் எதிரி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன்வைக்கிறார். இப்போ கொள்கை நிர்வாகம் அப்படின்னு வரும்போது கொள்கைக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து அவங்க நிர்வாக ரீதியாக வந்து திணிக்கிறாங்க. இப்போ தொகுதி மறுவரையாகட்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாகட்டும், விவசாயிகளுக்கு எதிரான சட்டமாகட்டும், பல விஷயங்கள் வந்து அவங்க வந்து கொள்கையை உள்ளடக்கி தான் வந்து ஒரு சட்டமாகவோ திட்டமாகவோ கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலைப்பாடு என்பது தாவேகா அரசு நிலைப்பாடு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா உங்களுக்கு? பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மையமான விஷயம். எனவே தான் நீங்கள் வந்து கடந்த முறை இருந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறை வந்து பாஜக குறைஞ்சிருக்குது. ஒரு பாஜக எதிர்ப்பு என்பது எதன் அடிப்படையில் வரணும்? ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் ஒரு திமுக, அதிமுக, இல்லை தாவேகா, பாமக, பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையில் பாஜக மீது வெறுப்பு இல்லை மக்களுக்கு. பாஜக முன்னெடுக்கக்கூடிய ஒரு மத அடிப்படைவாத அரசியல், சாதிய ஒடுக்குமுறையை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தியல், அது சார்ந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை சிதைக்கக்கூடிய வன்மம், பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு நிலைநிறுத்தக்கூடிய கருத்தியலை சரின்னு சொல்லி அவங்க இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு எதிராகவே நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் தமிழ் நிலப்பரப்பில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சுயமரியாதை இயக்கம், பொது உடைமை இயக்கம் போன்ற போராடி ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த கட்டமைப்பு மேலே தான் இன்றைக்கி தமிழ்நாடு நிற்குது. அப்போது தாவேகாவுடைய அரசோட செயல்பாடு வந்து ஏன் அந்த அரசு ஆட்சிக்கு வரணுன்றதே நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் விரும்புனா, ஒரு கவர்னர் ஆட்சி வந்தாலும் அது இன்டைரக்டாக வந்து பிஜேபி ஆட்சியாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம். அப்போது தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளும் நிலைப்பாடுகளும் இந்த அடிப்படையில் இருக்கும்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சியும் இந்த வகையில் ஆதரவு கொடுக்கும்போது தாவேகா அரசாங்கோட செயல்பாடு அதை நோக்கி தான் இருக்குன்னு இயல்பாகவே கம்யூனிஸ்டில் விரும்புவார்கள். ஒரு சில விஷயங்களை தெளிவாகவும் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. இப்போ நீட் எதிர்ப்பு விஷயத்தில் ரொம்ப கேட்டகரிக்கலாக என்ன ஏன் பாஜக எதிர்ப்பு நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே தீர்மானமாகவே முன்மொழிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை வந்து வரவேற்றிருக்காங்க. இந்த பாஜக தவிர்த்து பாஜக தவிர மற்றவங்க எல்லாருமே வரவேற்றிருக்காங்க. இந்த நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக என்னதுன்னா ஒரு மாதிரி ஒரு பாலிசி ஸ்டேட்மெண்ட், பொதுவாகவே இந்த சமூகத்தில் வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம். ஆனால் வந்து என்னென்னா, ஏன்னா வந்து இந்தியா ஒரு நாட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது, எனவே அது அடிப்படையில்ன்ற மாதிரி அந்த சென்ஸில் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நிர்வாக ரீதியான பாஜகவோட செயல்படணும்னா கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஆனால் கான்ஸ்டியூஷன் இல்லாமல் உள்ள இருக்க அரிக்கிற வேலை எல்லாத்தையும் அவங்க முழுசாக கொண்டு போகிறாங்க. கொள்கையை தான் வந்து நிர்வாகத்தில் புகுத்துறாங்க. கொள்கையை பொறுத்த நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டையும் தனித்து பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு 80வது ஆண்டு நம்ம சுதந்திர தினம் கொண்டாடும் போது 80 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த உணர்வோடு விடுதலை போராட்டத்தின் விழுமியங்களை இந்திய அரசியலமைப்பு சாசனம் உருவாக்குச்சோ அதற்கு முற்றிலும் எதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. எனவே இவங்ககிட்ட நிர்வாகம் பார்லிமெண்ட்ல உள்ள வந்து பதில் சொல்றதுக்கே வந்து தயாராக இல்லாத உள்துறை அமைச்சர், பிரதமர், அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நம்ம என்ன அந்த விஷயங்களை பார்க்க முடியும்? எனவே நம்ம சைடில் என்ன சொல்லுவோம்னா,
கட்டாயம் வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு என்பது வெறும் ஒரு அரசியல் கட்சி எதிர்ப்பு இல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுடைய பிரதிபலிப்பு. நம்ம கான்ஸ்டிடியூஷன சேஃப்கார்ட் பண்றதோட சம்மந்தப்பட்ட விஷயமா தான் நாங்க பார்க்குறோம் அத. இப்ப நீங்க பார்க்குறீங்க. நீங்க உங்க ஆதரவோட தான் ஆட்சி நடக்குது. உங்க ஆதரவு இல்லன்னா, இன்றைய சூழல்ல வந்து ஆட்சி இருக்காது. அப்படிங்கும்பொழுது, உங்கள் ஆதரவுடன் கூடிய அரசினுடைய நிலைப்பாடு என்பது உங்களுக்கு போதுமானதா இருக்குதான்னு கேட்கிறேன். அந்த நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இல்ல அதுக்கான ஒரு எதிர்ப்பு மனநிலை எல்லாமே சரியா இருக்கா? இல்ல என்ன இதுல பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க வந்து ஒரு ஏற்கனவே அரசியல்ல இருந்த ஒரு கட்சி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இல்ல இடதுசாரி கட்சிகளோ இந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து நாங்க வந்து இல்ல. நம்ம வேற ஒரு கூட்டணியில இருந்தோம். போஸ்ட் ரிசல்ட்டுக்கு வந்த அப்புறம் அதன் இப்ப அடிப்படையில தான் கூட்டணியில இல்லன்னு அறிவிச்சிட்டீங்க. ஆமா. இப்ப திமுக இல்ல. ஆமா. நேச்சுரலி அது ம். இல்ல. அதே மாரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட நிலைப்பாட பொறுத்தவரைன்னா, வெளிலேருந்து ஒரு ஆதரவு. அட் த சேம் டைம் இண்டிபெண்டன்ட்டா சுயமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரில அவங்க நிலைப்பாட முன்னெடுக்கிறது தான் எங்களுடைய அடி. ஸோ இதில பார்க்கும்போது என்னன்னா, தாவேகா அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு அமைச்சர், ஒரு அரசு அதெல்லாம் ஒரு 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 பெரிய ரிஜிடிட்டி இருந்தது இல்லையா? ம். அந்த ரிஜிடிட்டி இல்ல இப்போதைக்கு. ஒரு ஃப்ரீ ஒரு 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 ஜென்ரல் அப்படி ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக இது வந்து இப்போ அமைச்சர்னா புரியல. அமைச்சரை வந்து அமைச்சர்கள் சந்திக்கக்கூடிய அந்த அமைச்சர்களுடைய பிம்பம் வந்து. பிம்பம் ஒரு ஒரு அந்த இடம் உடைஞ்சிருக்கு ஆனா வச்சுக்கங்களேன். அமைச்சர்கள் மேல வந்து கடுமையான விமர்சனங்களா அது இருக்கு இல்லையா? வரட்டும், அது வரட்டும். இப்போ ஒரு இல்ல அவங்க விஷயம் வந்து ஒருத்தவங்க ரீல்ஸ் போடுறதுன்னு சொல்லி இல்ல அது விமர்சனம் நம்ம பண்றாங்க. பேசுவோம். இப்போ இங்க சட்டப்பேரவையில வந்து அந்த எண்களை சரியா உச்சரிக்க தெரியல நிதி அமைச்சருக்கு அப்படிங்கிற விமர்சனம். அமைச்சர் வந்து இந்த ஜெபமாலையோட கொண்டு வராரு பட்ஜெட்ட அப்படிங்கிற மாதிரி விமர்சனம். அது எல்லாமே வந்து உள்ளடங்கி இருக்கு இல்ல இல்லையா? இது வந்து மத ஜெபமாலை கொண்டு வந்ததுன்றது விமர்சனத்துக்குள்றதுன்றது அது சரி. ஏன்னா நம்ம இப்ப சபாநாயகர் கூட இப்ப ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல போயிட்டோம்னா, கருக்கலைப்பு சார்ந்த அந்த விஷயங்கள்ல ம். வந்து அவர் வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க. அதுல வந்து சபாநாயகர் போனாலும் நாங்க விமர்சிச்சிருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி இப்போ கோயம்புத்தூர்ல ஸ்டூடெண்ட்டுடைய வந்து என்னன்னா ஒரு போதை சார்ந்த அந்த மாணவருடைய மரணம் நடந்திருக்கு. இல்லன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சட்டமன்றத்தில அது இஷ்யூ ஆகும். இதெல்லாம் நம்ம விமர்சிச்சிருக்கோம். ஒரு சில விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ வந்து கரூர்ல வந்து ஒரு 15 கிராமங்கள் சார்ந்த ஒரு இனாம் லேண்ட். அந்த ம். லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு சொந்தம்ன்னு சொல்லி, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கோ, அவங்களுக்கோ பட்டா குடுக்காம இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து மக்கள் போராடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அரசாங்கம் கணக்கெடுப்பு எடுத்து அது கோயில் லேண்டே கிடையாது. ஆனா ம். கோயில் லேண்டுன்னு சொல்லியே வந்து பட்டா குடுக்காம தவிச்ச 15 கிராமங்கள். இப்போ இந்த அரசாங்கம் வந்து என்கொயரி பண்ணி இல்லன்னு சொன்னா அவங்களுக்கு பட்டா குடுக்குறாங்க. உடனே பிஜேபி அங்க இருக்க என்ன பண்ணான்னா வந்து, ஜோசப் விஜய்ன்னு கூடிய ஒரு கிறிஸ்துவன்ற மாரி ஒரு பிரச்சனைய உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ம். ம். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சென்னை உள்ளிட்டு நான் சொல்றேன், பல ஊர்ல கோவில் நிலம்ன்னுவாங்க. கோவில் பேர் நிலமே இருக்காது. சில இடத்துலலாம் கோவில் பேர்னாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்களா கோவில் நிலம்னு சொல்லிட்டு இல்ல ஒரு ஒர்க் கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட நிலம் கூட. குடுக்கப்பட்டது ஒண்ணு இருக்கும். இது இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, நான் சூளையில ஒரு கோயில் இருக்குண்ணே. சூளையில இருக்கிற அந்த கோயில் நிலம்னு சொல்றாங்க. அந்த மக்களுக்கு பட்டா கிடைக்கல. நம்ம எக்மோர்ல. அப்ப ம். விசாரிச்சு பார்த்தா, இவங்களே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க. கோயில் யாரு இந்து அறநிலைத்துறை எப்படின்னா, இப்ப நம்ம கோயிலுக்கு வந்து கூழ் ஊத்துறோம். இல்ல வந்து இது ஒரு பத்திரிக்கைலாம் அடிச்சிருப்போம்ல, நம்ம ம். திருவிழாவுக்கு வாங்கன்னு. இந்த மாரி நோட்டீஸ்லாம் வச்சு டாக்குமெண்ட் பண்ணி இதெல்லாம் கோவில் நிலம்ன்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுடைய குடியிருப்புகளுக்கு பட்டா இல்லாம இருக்குது. அப்ப ம். அவங்க கேட்கும்போது வந்து இது கோவில் என்னன்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்து தடுத்து நிறுத்துது. ஆனா இந்த விஷயத்துல உண்மையிலேயே உறுதியாக வந்து என்னன்னா, தாவேகா அரசாங்கம் வந்து அந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கான பட்டா வழங்குறாங்க. அப்ப ம். இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு அம்சமா பார்க்கிறோம். ம். இப்படி அதுவே பழனியில வந்து ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கு. இது வேற. கோவில் நிலத்த வந்து அது தப்பா நம்ம டாக்குமெண்ட் அங்க பண்ணிட்டாங்க அங்க அதான் அப்படின்னு. சொல்றேன். இங்க வரவேற்கிறோம், அங்க இஷ்யூ அங்க நம்ம போராட்டம் நடத்துறோம். அப்ப ம். என்னன்னா, நம்மை பொறுத்தவரை என்னன்னா, மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள வரவேற்பதும், அது மாறுபட்டிருந்தா அறிக்கையா இல்ல அது தெரிவிப்பதும். வந்து நீங்க பொதுவான உங்களுடைய இயல்பு அது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய இயல்பு. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி. ஆனா, உங்க அரசாங்கமே உங்க ஆதரவுல தான் நடக்குங்கும்போது, உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க வந்து அமைச்சரோட இடம் பெறல. அதுக்காக வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லன்னு நீங்க வந்து தட்டி கழிச்சிட முடியாது இல்லையா? உங்களுடைய ஆதரவோடு தான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. முதலமைச்சரே வந்து உங்க ஆதரவோட தான் முதலமைச்சரா பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல உணர்றீங்களா முதல்ல? எப்பொழுதும் போல வந்து சரியை சரி என்று சொல்வதும், தவறை தவறு என்று சுட்டிக்காட்டுவதும் மட்டுமே உங்க கடமைன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட்டா நம்ம கூடுதல் பொறுப்பு இருக்கிறதுனால தான் எங்களுடைய அடிப்படையா என்னன்னா, இந்தியாவுல வந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவ பார்க்குறோம். இந்தியாவிலருந்து தமிழ்நாட்டையும் பார்க்குறோம். ஏன்னா வந்து இந்தியா போன்ற பல மாநிலங்கள்ல வந்து என்னன்னா, பாஜக, ஆர்எஸ்எஸ் உடைய அட்டூழியம் வந்து எல்லையில்லாத அளவுக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ம். இப்ப நீங்க வந்தே மாதரம் பாட்ட பாட சொல்றது எனக்கு நிபந்தனை விடுறாங்க. நீங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல வந்து கார்கே அவர்கள் பங்கேற்ற மேடை வந்து அதான் அடுத்து சொல்ல சுத்திகரிப்பு வந்தேன். ஒரு அப்படின்னு போட்டு காங்கிரஸ் தீண்டாமை இல்ல நீங்க உணவுல வந்து எவ்வளோ விதைக்கிறாங்க. பெரிய ஒரு நேஷனல் ஒரு கட்சியோட தேசிய தலைவர்.
தேசிய தலைவரா, சாதாரண தொண்டரா, சட்டத்தின் அடிப்படை கண்ணியமா நடத்தணும். நீங்க அவர் முடிச்சிட்டோனே நீங்க வந்து இது பண்றீங்க. யாகம் நடத்திருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சாதிய வன்மம் இருக்குது. அப்போ அத நார்மலைஸ் ஆகுதுல்ல. நீங்க இந்தியா கொதித்து எந்திரிச்சா? நான் ம். கேட்கிறேன். சரி ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஆயிடுச்சுப்பா. இந்தியாவே இருக்கு. அப்ப என்னன்னா மக்கள் என்ன நார்மலைஸ் பண்ணுது. இந்த பிஜேபி வந்து என்னன்னா, எல்லாமே என்னன்னா, எது நடந்தாலும் நார்மலைஸ். சட்டம் நீங்க நாடாளுமன்றத்துக்கு வராமலே வந்து அமித்ஷாவோ, இல்ல ம். மோடியோ அவங்க பேச முடியும்ன்னு சொன்னா, அத நார்மலைஸ் பண்றாங்க. நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருது அந்த விஷயங்கள். அப்போ இந்த மாரி சூழல்ல, நாம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து இங்க ஒரு செக்குலர் வேல்யூஸ் கவர்ன்மெண்ட் ம். நிக்கணும்னு ம். முடிவு பண்றோம். ம். அந்த இடத்துலருந்து வரும்போது என்னன்னா, அதனால தான் அந்த பொறுப்புணர்வு தான் நம்ம வந்து தாவேக்காவ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணா, அதான் விஷயங்கள். 1 2 இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கட்சியே நீங்களே எல்லாத்தையும் பண்ண முடியாதுங்க. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ம். நீங்க என்ன 56 இன்ச்சுன்னாரு மோடி, அவர ஓட விட்டாங்கல்ல கரப்பான்பூச்சி. ஸ்டூடண்ட்ஸ் தானே. என்ன ம். அர்த்தம்? நீங்க மக்கள் எழுச்சி தான். நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான். நீங்க கவர்ன்மென்ட்ல இருங்க, கவர்ன்மென்ட் சப்போர்ட் பண்ண யாரா இருந்தாலும் மக்கள் தான் பிரதானமர்கள். அரசியல் மையப்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் சமூகத்தினால தான் எல்லா விதமான மாற்றத்தை உருவாக்க முடியும். எனவே தான் நாங்க என்ன சொல்றோம்ன்னு சொன்னா, நான் இந்த இந்த இஷ்யூக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ப்பா. பட் இந்த ஜெனரல் நான் பீப்பிள் எஜுகேட் பண்றேன்ல, பீப்பிள் கிட்ட அத பேசிட்டே இருப்போம். மக்கள் அரசியல் மையப்படுத்துறது தான் எங்களோட வேலை அது. அதுதான் ம். எங்களுடைய பிரதானம். இல்ல அது வந்து ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ் அது. ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நீங்க சொல்றீங்க. லாங் டைமே கிடையாது. ம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி கரப்பான்பூச்சின்னு ஒரு கூட்டம் ஒண்ணு வரும்னு ஒரு கட்சி உருவாகும்னு நம்ம யோசிச்சு பார்த்தோமா? ம். யாராவது பேர் வச்சாங்களா? ஜட்ஜி கலாய்க்கிறாங்க கூட்டம் இல்ல. ஏன்டா வேலை இல்லாதவன்லாம் கரப்பான்பூச்சி மாரி தொந்தரவு பண்றேன்னா, நம்மளா தான கரப்பான்பூச்சி சொல்லிட்டேன், கரப்பான்பூச்சி சொல்லிட்டேன். ஒருத்தன் என்ன பண்றான்? கரப்பான்பூச்சி தான்டா நான் சொல்லிட்டு கட்சியே வைக்கிறான். ம். கட்சி வச்சு என்ன பண்றாங்க? நீங்க +2, 10த் சிபிஎஸ்இ ரிசல்ட் பிரச்சனையாவுது. அதுக்கப்புறம் தான் நீட். சிபிஎஸ்இ இஷ்யூ தான் பெரிய இஷ்யூ அது. அப்போ ஒன் பை ஒன் வந்தோனன்னா, ஒரு 10 வருஷத்துல குமுறல் இருக்கு பார்த்தீங்களா? மக்கள் ஆன் த ஸ்பாட் ரோட்டுக்கு வராங்க. என்ன ம். மாரி முழக்கம் இல்ல அது விட்டாங்க? தேசிய அளவுல நீங்க சொல்றது தேசிய புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டிலே நீங்க இல்ல வந்து தமிழ்நாட்டுல கூட போராட கூட முடியலையே. இல்ல, இல்ல. இல்ல ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிற மாரி, கல்லூரிக்குள்ள பூந்தே வந்து தாக்கக்கூடிய ஏன் நிலைமை நான் என்ன போலீஸ்காரங்க கேட்கிறேன், தாக்குறாங்களே இல்ல ஸ்டூடண்ட்ஸ. நான் என்ன கேட்கிறேன், கல்லூரிக்குள்ள தாக்குறான்னு வச்சுக்கங்களேன், ம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து குடிக ஒரு போதை சமூகமா தமிழ்நாட்ட ஆக்கியிருக்காங்க இல்லையா? ம். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க சாராயம் வித்து தான் அரசாங்கம் நடத்தணும்னு ஆக்கிட்டாங்களா? போதை இல்லா தமிழகம் நீங்க திருமண நேரத்துல கீழ வரைக்கும் பாருங்க. நல்ல நாளு, கெட்ட நாள், அந்த நாள் எல்லாம் தண்ணி அடிக்கிறதே பெரும்பாடா இருக்கு. ம். எல்லாம் குடல் வந்து போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கிற ஆளா இருக்காங்க. இப்ப இந்த குடிகார சமூகமா மாறியது வந்து ஏன் மத்த அரசியல் கட்சிலாம் பொறுப்பே கிடையாதா? ம். ஓட்டு வாங்கிட்டு போ வேண்டிய வேலை தானா? மத்த அமைப்புகள், நலச்சங்கங்கள், ரசிகர் மன்றங்கள்லாம் எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன். உன் சமூகமே வந்து ஒரு குடிநோயாளிகளா இருக்குது தமிழ்நில சமூகத்துல. அத எதிர்த்து நமக்கு என்ன பொறுப்புணர்வு இல்ல? ம். ஏன் வந்து அந்த மாரி ஒரு உணர்வு இருக்குது? இந்த உணர்வு எப்படி மாற்றுறது? அந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து தமிழ்நாடா, இந்தியான்னு கிடையாது. இங்கவும் அதுக்கான வாய்ப்பு இருக்கும். ம். இங்க வந்து நம்ம வந்து இப்ப கூட பாருங்க சுதந்திர தினத்த விஜய் கொடி ஏத்துனான்னு சொன்னா, மொபைல்லாம் திறந்தாலே வந்தாங்கன்னா, திரிஷா வந்தாங்க, இந்த ட்ரெஸ்ல உட்காந்துச்சாங்க. எல்லா கார்ப்பரேட் மீடியாலருந்து, சோசியல் மீடியாலருந்து அதே காமிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு விளம்பரம். அதுவே வந்து என்னன்னா, ஒரு நியூஸ வந்து எப்படி குக் பண்ணி காமிச்சு, அது வியாபாரமா மாத்தணும் உணர்வாயிடுச்சு. பேசிக்கா இன்னைக்கு சுதந்திர போராட்டம்னா என்ன நடந்தது? அதுக்கான இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து எப்படிப்பட்ட போராட்டம் நடந்திருக்குது? தமிழ்நாட்டில் நடந்த ஒரு 1/2 மணி நேரம் காட்சிகள். தமிழகத்தில் சுதந்திர போராட்டம் நடந்த மிக முக்கியமான போராட்டங்கள். ம். அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோமா? வீடியோல பேசுறோமா? இல்ல டிவில பேசுறோமா? சோசியல் ம். மீடியால பேசுறோமா? அப்ப என்னன்னா சமூகத்த வந்து இப்படி கட்டமைத்திருக்கக்கூடிய சூழல்ல, ம். எதிர்ப்புணர்வு வந்து பொறுமையா தான் வரும். அத உருவாக்கக்கூடிய வேலை தான் மக்கள் அமைப்புகளோட வேலை அது. ம். அது வந்து அது வந்து பொறுமையா செய்யணும். ஆனால் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. இல்ல அப்ப அந்த வேலைய செய்றீங்க. அ மெல்ல மெல்ல அதுக்கான மாற்றம் வந்து சமூகத்துல ஏற்படும் அப்படின்னு நம்புறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லை என்பது போல, தேசிய அளவில வந்து ஒரு புரட்சியை, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதே நேரத்தில, தமிழ்நாட்ல வந்து அதே அதே நிலைமை தானே இருக்கு. இங்க போராடக்கூடியவர்கள் அடக்கப்படக்கூடிய, இல்ல ஒடுக்கப்படக்கூடிய நிலைமை தானே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்த தான் நான் கேட்கிறேன் நானு. இப்ப இது வந்து இது வந்து சமூக ரீதியா மாற்றம் வரணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டத்தினுடைய பொறுப்பா சார் இருக்கக்கூடிய நான் என்ன முதலமைச்சர், சார் டெல்லி அவங்களோட நிலைப்பாடு என்ன? இல்ல நம்ம தமிழ்நாடோட டெல்லிக்கு ஆல் இண்டியா கவர்ன்மெண்ட் நடத்துறோம். கேடு கெட்ட கவர்ன்மெண்ட் சார். நீங்க அந்த இடத்துலயே வந்து என்னன்னா, ம். இப்ப ஜந்தர் மந்தர்ல எவனோ 2 நாள் போராட்டம் நடத்திட்டு போயிட முடியுமா? பெல்லட் குண்டு வச்சு அடிச்சாங்க. நீங்க ம். ஆனா மக்கள் மாணவர்கள் இருந்தாங்க. ஏன் எழுச்சி. எழுச்சி வந்து அவ்ளோ பெரிய அடக்குமுறை அமுக்கி வச்ச ஊர்லயே வந்து நடக்கும்போது, இங்க இந்த ப்ராசஸ் நடக்க தான் செய்யும். நடக்காம கிடையாது. இப்ப நம்மன்னா ஆட்சி மாறலாம், காட்சி மாறாது. ஏன்னா அரசு கட்டமைப்பு, காவல்துறை என்ன? காவல்துறை விதிமுறைகள் மாறிடுச்சா? இல்ல போராட்டம் நடத்துற இடம்ல மாறி போயிடுச்சா? எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம சென்னையில நீங்க எங்க போராட்டம் நடத்த முடியும்? ஒண்ணு ராஜரத்னம் ஸ்டேடியம், இல்லாட்டி வந்து ஆளே இல்லாத அந்த
சிவானந்த சாலைக்குள்ள தான் போய் நடத்த முடியும். இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கூட்டினதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. சி ம். கவர்மெண்ட்டுல மாத்தக்கூடிய அரசு மேல இருக்கிற கட்டமைப்பு வச்சு நம்ம ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க முடியாது. கவர்மெண்ட்டு, நீதிமன்றம், போலீஸ் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அவ்வளோ சீக்கிரத்துல இந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க அதிகார வர்க்கத்துக்கான ஸ்ட்ரக்சர் இது. ம். இப்போ ம். உதாரணம் நீங்க பாருங்க, சென்னை கார்ப்பரேஷன்ல வந்து சொத்து வரி உயர்த்துது. வந்தா இல்லையா? ம். யார் சொன்னா? யார் சொன்னா? கமிஷனர் சொன்னார்ன்னு சொன்னாங்க. எங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? கிடையாது. மீடியால சொல்றாங்க, இல்லங்க சென்னையில சொத்து வரிலாம் உயர்த்திட்டாங்க. ம். உடனே கமிஷனர் சமீர்ன்னு சொல்றாரு. இல்ல, இல்ல நான் சொத்து வரிய உயர்த்தல. ரீஅசஸ் பண்ண சொல்றோம். யாரெல்லாம் வந்து ஏற்கனவே அசஸ்மென்ட் பண்ணலையோ, அல்லது குடியிருப்புகளா வச்சிருந்த கமர்ஷியலுக்கா இவங்கலாம் ஜிபிஆர்எஸ்ல வச்சு நாங்க ட்ரோன் அனுப்பிச்சு, ம். அதுல பண்ணி தப்பா வந்துச்சு அப்டின்னாப்புல. சரிடா உன்டா அது கூட உனக்கு என்னப்பா உரிமைன்னு பார்த்தா, கவுன்சில் கூட்டுனதுல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் இருக்கிறாங்க. மேயருக்கு தெரியல, துணை மேயருக்கு தெரியல. அப்புறம் எதிர்ப்பு எல்லாம் நாங்கலாம் தகராறு பண்ண அறிக்கையெல்லாம் விட்ட உடனே வாபஸ் பண்றாரு. இப்ப ம். அறிக்கை விட்டது யாரு? வாபஸ் பண்ணது யாருன்னு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? ம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் தீர்மானிக்கப்பல. எலக்டட் அப்பதான் கேக்குறேன். இப்ப இந்த அரசு வந்து அதெல்லாம் வேடிக்கை பாக்குதா? இப்ப இது நீங்க இல்ல இல்ல இது நீங்க சொல்றீங்க, ம். சொத்து வரி உயர்வு வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நாங்க அறிக்கை விட்டோம். வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு. இதே மாதிரி வந்து அதிக மின்சார கட்டணம்ங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. திடீர்னு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை வேற. 3 மாசத்துக்கு பிறகு கூட நிலைமை வேற. ஏகப்பட்ட அளவுக்கு வந்து அந்த மின்சார கட்டணம் வந்து உயர்ந்திருக்கிறது. அதே மாதிரி பால்வழி தட்டுப்பாடு இருக்கிறதா அங்கங்க வந்து புகார் வருது. அப்ப இதெல்லாம் வந்து வெளியில வந்து அறிவிப்பே வெளியாகல. முறையான அறிவிப்பு கொடுத்து ஒரு விலை உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் இல்லாம, இஷ்டத்துக்கு அவங்கவங்க துறைகளையே அவங்கவங்க மாத்திக்கிறாங்களா? என்ன நடக்குது? அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வருது மக்கள் மத்தியில. கண்டிப்பா. இது வந்து என்னன்னா, இந்த மாநில முன்னாடி திமுக ஆட்சியில இத பண்ணாங்க. ம். சொத்து வரி உயர்வு விஷயத்துல. இது எல்லாமே என்ன இதுக்கெல்லாம் இல்ல என்ன வெளிப்படையா அறிவிக்காம இல்ல, அவங்களே இல்ல. ஆமாமா. ஏத்துக்கிட்டாங்களா? கேளுங்க. என்ன அர்த்தம்ன்னு சொன்னா, நீங்க வந்து என்னன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளும் 6 மாசத்துக்கு ஒரு முறை கட்டாயம் சொத்து வரி உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவங்க விதிமுறை போட்டு நாங்க அமுல்படுத்துறோம்ன்ட்டாங்க. ம். அந்த அமுல்படுத்தினால தான் சென்னையில அவ்வளோ பெரிய கொந்தளிப்பு உருவாச்சு. இப்ப நாங்க அதான் தாவேகா கவர்ன்மென்ட் சொன்னோம். போன வாட்டி திமுக தோத்ததுக்கு காரணம் ஒரு முக்கியமான காரணம் சென்னையில அந்த 6 மாசத்துக்கு ஒரு அவனும் அப்படியே சொத்து வரி உயர்த்துன்றது பிரச்சனையாயிடுச்சு. இது இப்ப அதே மாரி மின்சாரத்துறை. மின்சாரத்துறையில விநியோகத்திலேருந்து, சப்ளைலேருந்து பிரைவேட்டைசேஷன் ஒவ்வொரு பார்ட்டா நடந்துட்டே இருக்கு. நமக்கு என்ன தெரியலன்னா, இவங்களுக்கு நீங்க மின்சாரத்துறைனா முன்ன என்ன இருக்கும்? தமிழ்நாடு மின்சார வாரியம்ன்னு இருக்கும். இப்ப தமிழ்நாடு மின்சார வாரியம் போடுங்க. அதுல 10, 15 அமைப்பு இருக்கும். அவன் இந்த டான், ஜியோ, கோன்னு அதுவே ஏபிசில ஒரு 10, 12 வார்த்தை இருக்கும். ம். நீங்க வந்து யார் உற்பத்தி பண்றா? யார் விநியோகம் வாங்குறா? யார் விலைய தீர்மானிக்கிறா? இது என்ன கமிஷன்? நமக்கு எதுவுமே தெரியாது. இது தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவுல இருக்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பீப்பிள் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. அங்கங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் இருப்பாரு. அவரு தீர்மானிப்பாரு. முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ம். இது முன்னாடி நடந்தது. இப்போ நடக்கணும். இதுதான் வந்து நியோ லிபரல் அஜெண்டா. இது தாராளமய அரசியல். இந்த அரசியல் என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள வைத்து கவர்ன்மென்ட் இல்ல. அது மேல ஒண்ணு இருக்கும். ம். அண்டர் கரண்ட்ல வந்து பியூரோகிராட்ஸே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ற மாரி தான் இவங்க எல்லா விதிமுறையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ பால் விலையா இருக்கலாம், கட்டண உயர்வா இருக்கலாம், இல்ல வேலைக்கு ஆள் எடுக்காத பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நிதி ஒதுக்கீடு பிரச்சனையா இருக்கலாம். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா, இந்த பியூரோகிராட் இருக்கு. இந்த பியூரோகிராட் தான் ஒரு முதலாளித்துவத்துக்கானது. ஒரு ம். ஒரு முதலாளிக்கு வந்து நிலம் வேணும், கம்மியா நிலம் வேணும்னா உடனே ஐஏஎஸ் ஆஃபீசர் ஓடி போய் வேலை செய்வாங்க. ஆனா தொழிலாளர் பிரச்சனை அதுக்கு ஆப்போசிட் நிப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு முதலாளிகளுக்கான ஸ்ட்ரக்சர் அது. அதுல ம். ஒரு எலக்டட் கவர்ன்மென்ட் இருக்குது. அந்த கவர்ன்மென்ட் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயங்கள். ஸோ இந்த அரசு கட்டமைப்போடைய புரிதல் தான் இதோட இதோட லிமிட்டேஷன் நமக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த லிமிட்டேஷன் தெரிஞ்சு தான் நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கோம். ம். அதாவது வந்து நீங்க நேரம் குடுக்குறீங்க. இந்த அரசு வந்து கற்றுக்கொள்வதற்கு நேரம் தேவைங்கிறதுனால பொறுமையா இருக்கீங்க. அப்படிதானே? அப்படி சொல்ல முடியாது. நேரம் குடுக்குறதுன்னா, இப்ப சில விஷயத்துல நேரம்லாம் குடுக்கவே முடியாது. கேள்வி அப்பயே கேட்க வேண்டிய இடங்கள்ல இருக்குது. ம். சரி ஒரு ஒரு இல்ல எம்எல்ஏ ஆரம்பத்துல வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து பொறுப்பு குடுத்தாங்க. அதான் நீங்க தான் கேளுங்க. கண்டனம் அதான் சொல்ல தெரிவிச்சீங்க. இப்ப நீங்க மாத்துனாங்க. இல்ல நீங்க இப்ப வந்து திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கா வந்து இல்ல, இல்ல. முக்கிய பொறுப்பு இல்ல ஒரு குடுக்குறாங்கன்னு ஒரு இல்ல, விமர்சனம் இல்ல. வருது. அது மட்டும் இல்ல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நம்ம கரூர்ல வந்து உயிரிழந்த குடும்பங்கள் விஜய் அவர்கள் பிரச்சாரம் போடும்போது, அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு அவங்க கவர்ன்மென்ட் வேலை குடுக்குறோம்னு சொன்னாங்க. அப்போ சிபிஎம் என்ன சொன்னா, "நீங்க அப்படி குடுக்குறது சரியா இருக்காது. உதவி பண்ணணும். இல்ல நீங்களே உங்களோட கட்சி சார்பா பண்ணுங்க." ஒரு கவர்ன்மென்ட் வந்து எப்படி பண்ணணும்னா, கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. அப்போ அது மாரி எந்த விதமான விதிமுறையும் இல்லாம ஒரு விதிமுறைய உருவாக்காம நீங்க எப்படி பண்ண கம்பல்ஷன் போர்ட்லயே பல பேர் இருக்கிறாங்க. எப்படி பண்ண முடியும்? நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்றோம். இதெல்லாம் காலம் பார்த்து குடுக்க கிடையாது. ம். தப்புன்னா தப்பு அந்த விஷயத்துல பண்றது. காலம் எப்படி குடுக்கணும்னா, நேச்சுரல் நீங்களே ஒரு எம்எல்ஏ ஆகணும். ஃபர்ஸ்ட் அசெம்பிளில போகும்போது நமக்கு பேச சிரமமா இருக்கும். செகண்ட்ல அந்த ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தர் ரெடி ஆவறது என்பது வேற. இப்ப அதே மாரி ஒயிட் பேப்பர் கொண்டு வந்தாங்க. ஒயிட் பேப்பர் கொண்டு வந்து நம்ம கேட்டோம். ஒயிட் பேப்பர்ல வந்து என்ன சொன்னாங்க? திமுககாரன் கடை வச்சுட்டு போயிட்டான். திமுககாரன் கடன் வச்சுட்டான்னா. இப்போ கடன் வாங்காம கவர்ன்மெண்ட்டே நடத்த முடியாது. பி பிராங்க். ம். கடன் என்பது வந்து ஒரு அரசு கடன் வாங்குவது வந்து நீங்களும் நானும் கடன் வாங்குற மாரி நெனச்சுக்க கூடாது. அரசாங்கம் கடன் வாங்குதுன்னா, இது திமுக இருந்தாலும் சரி, நீங்க இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, நீங்க நெனச்சு நான் நெனச்சு வாங்க முடியாது.
இதுக்கெல்லாம் விதிகள் இருக்குது. ஒரு மாநில அரசு எவ்வளவு கடன் வாங்கணும் இருக்குது. கடனை வாங்கி என்ன செஞ்சோம்? அதான். அடிப்படை கட்டுமான பணிகளுக்கு அரசாங்கம் பண்ணோமா? ஏன்னா நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடிக்கு உட்பட்டு இருக்க விஷயம். இதையெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்றோம். இதெல்லாம் வந்து என்னன்னா, கால அவகாசம் குடுக்குறது கிடையாது. எங்கெங்க பிரச்சனை வருதோ, அங்கங்க உடனடி தலையிடக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். நீங்க சொல்றதுலேருந்து ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இப்ப நீங்க வந்து கடன் வச்சுட்டு போயிட்டாங்க திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பெரிய அளவுல கொண்டு போறாங்க. இவ்வளோ கோடி கடன் இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டயும் இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து திமுகவை தான் எதற்கெடுத்தாலும் குற்றம் சாட்டுகிறது என்பதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. எதுக்கெடுத்தாலும் திமுககாரங்க. முதலமைச்சர் பேசினாலே திமுகவை தான் பேசுறாங்க. சட்டமன்றத்தில அமைச்சர்கள் பேசினாலும் சரி, வெளில பேசினாலும் சரி, திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மையப்படுத்தி இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதாக ஒரு விமர்சனம் வருது. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இவங்க திமுக எதிர்ப்ப சொல்லி தானே ஆட்சிக்கே வந்தாங்க. இல்ல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இல்ல வந்த இல்ல. பிறகும் தொடருதுன்னு அது கேட்குறாங்க. அது வந்து அவங்களோட இது வந்து என்னன்னா, திமுக எதிர்ப்பு. இது திமுக எதிர்ப்புலேருந்து தான் தங்களுடைய ஆட்சி இருந்து எனவே அவங்க பேசுறாங்க. ஆனா நம்ம என்ன பேச முடியும்? நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, இஷ்யூ பை இஷ்யூ. எந்த ம். இஷ்யூல என்ன விஷயம்னு நம்ம பேசலாம். ஃபார் ம். எக்ஸாம்பிள் வந்து கடன் வச்சுட்டு போனோம். கடன் வச்சிருந்து நம்ம அந்த அத வந்து அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு மாநில அரசாங்கம் என்ன வருவாய் இருக்கு? ம். நமக்கு என்ன ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மக்களால் எலெக்ட் பண்ண ஸ்டேட் கவர்ன்மெண்ட் உங்களுக்கு வரி வருவாய் என்ன? சொத்து பத்திரம் வந்த வருவாய் துறையில வரும். டாஸ்மாக்லேருந்து வருது. வேற என்ன சில இதில வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஸ் வரியில கூட வந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எடுத்துட்டாங்க. ஜிஎஸ்டில பாதி ஷேர் எடுத்துன்னு போயிட்டாங்க. மத்திய அரசு கூட மூலியமா வர்றது தான் ஏற்பாடுகள். நம்ம மாநில அரசுன்னு ஒரு சொந்த வருவாய் இல்ல. அப்ப மாநில அரசு சில அடிப்படை கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும்போது அதுக்கு நிதி தேவை. ம். நிதி தேவைன்னா இந்திய ஆட்சி இந்திய அரசு எந்த அடிப்படையில ஒரு மாநில அரசு கடன் வாங்கணும்னு சொல்லுதோ, அந்த அடிப்படையில கடன் வாங்கி தான் தீரணும். கடன் வாங்கின பணத்த வந்து நம்ம இந்த மாரி அடிப்படை கட்டுமான பணிகளுக்கு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள். ம். எனவே அத பண்றதுன்னு தவறுன்னு நம்ம சுட்டிக்காட்டுறோம். தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியாகட்டும், அவருடைய வளர்ச்சியாகட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். டிவில காமிச்சிட்டீங்க. அவங்க டிவில இருந்து எங்கடா ரோட்ல போகும்போது ஆள காணோம்னா என்ன ஆகும்? ரோட்ல போனா சிவப்பு கொடி பறக்குது. திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட பலரும் சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டு நீடிக்காது. முதல்ல ஆட்டத்த கழிச்சிட்டா தான் நிம்மதி வரும்ன்ற மாரி ஒரு மனநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேள்வி களம்.